சார். ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பள்ளத்தாக்கில் நேற்று பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதில் சுற்றுலா பயணிகள், அதாவது வெளிநாட்டினர் 2 பேர் உட்பட 28 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் 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 பாதுகாப்புக்கு கேள்விக்குறி ஆக்கியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு உலக நாட்டு தலைவர்கள் கடும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர், அதாவது துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தும் பாகிஸ்தான் அதிபரை தூக்கிலிட்டது போலும் போராட்டம் நடத்தினர். குறிப்பாக இதுல அதாவது பாகிஸ்தான் அதிபருடைய அதாவது நெல்லை காங்கிரஸ் அலுவலகமான செலப்பாணி பவனத்தில் மேல்தளத்தில் சென்ற காங்கிரஸ் கட்சியினர் அவரது உருவப்பொம்மையை தூக்கிலிட்டனர். பின்னர் அவர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்கள், அதாவது பாகிஸ்தான் அரசுக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் அதாவது உருவப்பொம்மையை எரிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுக்க முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பெரிய தள்ளுமுள் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் அந்த உருவப்பொம்மையை பறித்து சென்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு திரண்டு அவர்களின், அதாவது பாகிஸ்தான் கொடியை தீயிட்டு கொளுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர், அதாவது நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது, எனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு, அதாவது அமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இந்த நிலையில நெல்லை மாவட்டத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்ததை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மசூதி, கோயில் வாசல், அதாவது கோவில்கள், மார்க்கெட் உள்ளிட்ட மக்கள் கூடும் அதிகமான இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையத்தில் மோப்பனாய் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது நெல்லையில் இந்த காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு எதிராக பாகிஸ்தான் அதிபர் உருவப்பொம்மை எரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் நெல்லையில மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.